இன்று இந்திய மக்கள் எல்லோராலும் மக்களின் ஜனாதிபதி என்று போற்றப்பட்ட ஐயா அப்துல் கலாம் அவர்களுடைய 94வது பிறந்தநாள் விழா. உண்மையிலே அவருடைய நினைவை போற்றும் விதமாக இன்று பொதுஜன மக்கள் கட்சி சார்பாக இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. தமிழகத்தை பொறுத்தளவிலே அப்துல் கலாம் அவர்களுக்கும் காமராஜர் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஒற்றுமையை நான் காணலாம். அதாவது நம்முடைய காமராஜ் அவர்கள் மிகவும் மிக மிக ஒரு ஏழையான ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். நான் 6ஆம் வகுப்பு படிக்க முடியாத சூழ்நிலை இருந்தவர் என்பதை நாம் அறிவோம். அதே போன்று அப்துல் கலாம் அவர்களும் ஒரு காலத்திலே அவர்களுடைய குடும்பம் வந்து மிகப்பெரிய பணக்கார குடும்பமாக இருந்தால், ஆனால் அப்துல் கலாம் அவர்கள் பிறந்த பொழுது அந்த குடும்பம் வறுமையில் வாடுகிறது என்ற காரணத்தால் அவர் படிக்கும் பொழுது கூட வீடுகளுக்கு அவர் பத்திரிகைகளை போட்டுதான் தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டினார் என்பது நாம் எல்லோரும் அறிந்தவர். அது ஏழையாக வந்தவர். அதே போல இந்த நாட்டு மக்களுக்காகவே நாம் திருமணம் செய்து கொண்டால் நாட்டின் நலனுக்கு பாடுபட முடியாது. நாட்டு மக்களுக்காக உழைக்க முடியும் என்ற குடும்பத்துக்கு தான் நாம் எண்ணம் போகும் என்ற திருமணம் செய்து கொள்ள. அதே போன்று நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள் தன்னுடைய கவனம் முழுமையாக, அதாவது நாட்டினுடைய வளர்ச்சி என்பதை விட தொழில்நுட்பத்தில், குறிப்பாக அவர் விரும்பியதெல்லாம் ஒரு காலத்தில் அவர் விமானியாக வர வேண்டும் என்று விரும்பினார். அப்படியே அவருடைய துறையானது ஏவுகணை பக்கம் வந்தது என்று நாம். ஆனால் அந்த நம் நாட்டை வல்லரசாக கொண்டு வர வேண்டும் என்றால் தொழில்நுட்பத்தில் நாம் உயர வேண்டும் என்ற காரணத்தால் திருமணம் செய்து கொள்ளவே இல்லை என்பது நாம் எல்லோரும் அறிந்த வரலாறு. மக்களின் ஜனாதிபதி என்று சொல்ல காரணம் என்னவென்றால், அவர் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது அவர் விரும்பி அல்ல. கிட்டத்தட்ட பார்த்தால் அவர் எந்த பதவியும் தேடி சென்றவரும் அல்ல. கிட்டத்தட்ட பார்த்தால் ஒன்றல்ல இரண்டல்ல கிட்டத்தட்ட 40 பல்கலைக்கழகங்கள் அவருக்கு முனைவர் பட்டம் அளித்திருக்கிறார்கள். ஏன் இந்திய தேசமானது அவருக்கு பத்மபூஷன் பாரத ரத்னா பட்டங்கள். அவரை அன்று பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்களுடைய வற்புறுத்தலின் பேரில் தான் அவர் அன்று, அதாவது பிரதமராக அந்த பிரதமருடைய வற்புறுத்தலின் காரணம் மட்டுமல்ல, எதிர்கட்சியாக இருந்த காங்கிரஸ் கட்சியும் அவருக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை கட்சி ஒட்டுமொத்தமாக அவரை பரிசீலனை செய்த காரணத்தினால்தான் அன்று அவர் ஜனாதிபதியாக ஆனார். அப்பேற்பட்டவர் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே அவருடைய, அதாவது தன்னுடைய ஹேர் ஸ்டைல், அவருடைய முடியை மாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். அவர் ஒரு காலம் முடியாது என்று சொன்னார். இது அப்துல் கலாம் தான், இதான் அடையாளம், இதை மாற்ற முடியாது என்று சொல்லிவிட்டார். அதே போன்று ஜனாதிபதி என்பவர் யார் வந்தாலும் சரி, அதாவது வேறொரு நாட்டுடைய ஜனாதிபதி வந்தாலும் அவர்கள் எழுந்து சென்று வரவேற்க கூடாது என்பதுதான் மரபு. ஆனால் அப்துல் கலாம் அவர்கள் அதையெல்லாம் உடைத்தார். அதாவது யாரோ வந்து விட்டார் என்றார், விருதுகள் வந்து விட்டார் என்றார், அவர் மிகப்பெரிய அதிகாரியா இருந்து மிகப்பெரிய ஜனாதிபதியா பிரதமர் யார் வந்தாலும் தான் வாசல் வரை சென்று வரவேற்கக்கூடிய, வாசல் என்று வழி அனுப்பக்கூடிய. அதே போன்று அங்கே இருக்கிற, அதாவது ஜனாதிபதி மாளிகை ஏழைகள் உள்ளே நுழையவே முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அன்று ஏழைகள் நல்ல பொதுமக்கள் எல்லாம் உள்ளே வந்து அந்த தோட்டத்தை பார்வையிடுவதற்கு அனுமதித்தார் என்று சொல்ல வேண்டும். அவர் எங்கு சென்றாலும் மாணவர்கள், இளைஞர்கள், வாலிபர்கள் என்று அத்தனை பேரையும் தான் அவர் சந்தித்தார். ஏன் சந்தித்தார் என்றால், அவரை பொறுத்தவரை, அதாவது நாளை இந்நாட்டு மன்னர்கள் நம்முடைய மாணவர்கள், இளைஞர்கள் என்கிற காரணத்தினால், அவர் கையில் தான் இந்த நாட்டின் வளர்ச்சி இருக்கின்ற காரணத்தினால் அவர் அதை செய்தார். ஏனென்றால் இன்று நம் நாடு என்பது கிட்டத்தட்ட பார்த்தால் 65% 40 வயதுக்குட்டவர்கள் என்ற காரணத்தினால் மிகவும் இளமையான நாடு. ஏன் இன்று ஜப்பானை எடுத்துக்கிறது மிகப்பெரிய வளர்ந்த நாடுகளில் ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அங்கே சென்றால் கிட்டத்தட்ட 80 வயது, 90 வயது, 90, 100 வயது இருப்பவர்கள் வியாபாரம் செய்து கொண்டிருப்பார்கள், வயதானவர்கள். அங்கே இளைஞர்கள் குறைந்து விட்டார்கள். ஏன் இன்று மிகவும் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிற சைனாவை எடுத்துக்கொண்டால் ஒரு குழந்தை தான் அங்கே கலாச்சாரம், ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ள ஒரு சட்டம் இருந்த காரணத்தினால் இந்த வாலிபர்களே இல்லை என்ற சூழ்நிலை உருவாகி, ஆனால் இந்த இவர்கள் மூலமாக தான் அவர் நிர்ணயித்தார். எவ்வாறு 2020 இந்திய நாடு வல்லரசாக வேண்டும் என்பதற்காக எங்கு சென்றாலும் அவர் பார்த்தார். செல்லும் போதெல்லாம் நீ ஒரு தடவை காண்பது கனவு, இருவரை காண்பது ஆசை, பலமுறை பெறுதான் உன்னுடைய லட்சியம் என்று சொன்னார். அதனால் உன்னை தூங்க விடாது செய்வதுதான் கனவு என்று சொன்ன காரணத்தினால்தான் ஆணவர்களை மட்டுமே அவர் குறிவைத்தார். அது மட்டுமல்ல, மிகவும், அதாவது ஒருமுறையாக ஹைதராபாத்திலே ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த பொழுது அந்த வகுப்பில் முதல் மார்க் எடுத்த பிள்ளையை அவர் கௌரவிக்கப்பட வேண்டும். அந்த பிள்ளை பார்த்தால் ஒரு கால் ஊனமற்றவர். கால் ஊனமற்றவர் மட்டுமல்ல, காலில் மிகப்பெரிய ஒரு ஷூ அணிந்து மேலே ஏறுவது மிகவும் கஷ்டப்பட்டு வந்தார். உடனடியாக தன்னுடைய பணி செய்த விஞ்ஞானிகள் எல்லாம் அழைத்தார். இது போன்று இது கிட்டத்தட்ட 3 கிலோ எடை இருக்கிறது, இந்த குழந்தையால் ஏறி வரக்கூட முடியவில்லை, இலகுவான நாம் மின்கலத்தில் பயன்படுத்தக்கூடிய அதை வைத்து உபகரணங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னார். இன்று அவைதான் பயன்பட்டு வருகிறது. இது போன்று
இந்த மக்களுக்காக 24 மணி நேரம் சிந்தித்தார். அணுகுண்டு வெடித்த பொழுது அமெரிக்க நாட்டினுடைய கண்ணில் படாது நடக்கவே நடக்காது. அவர் கண்ணிலே மண்ணை தூவியவர் நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள் என்பதை நாம் எல்லோரும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால்தான் இன்றும் இறந்த பொழுதும் பார்த்தீர்கள், அவரை பொறுத்தளவில் அத்தனை, அதாவது ஜாதி மத பேதமற்ற அத்தனை பேரும் வாழ்த்தக்கூடிய ஒரு மனிதராக அவர் இருக்கிறார். ஏனென்றால் அவரை பற்றி சொல்வார் எவ்வாறு என்றால், உல்லா அணிந்த இஸ்லாமியர், திருவூர் பூசாத இந்து, தெளிவை அணியாத கிறிஸ்தவர் என்று சொல்வார்கள். அது மாதிரி எல்லா மதத்திற்கும் ஒப்பானவர்களாக எல்லோரும் விரும்புவராக வாழ்ந்து மறைந்தார். அவருடைய கடைசி ஆசை என்று கேட்ட பொழுது, அதாவது ஜனாதிபதியாக முடிந்தவர் என்னவாக இருக்க முடியும் கேட்ட பொழுது, நான் ஆசிரியராக பணிபுரிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார். அதே போன்று அவர் இறுதியாக அவர் ஒரு பல்கலைக்கழகத்திலே மாணவர் உரையாடி கொண்டிருக்கும் மயங்கி விழுந்து இறந்தார் என்பது. அவர் இங்கு ஆஸ்பத்திரி செல்லவில்லை, மரணப்படுக்கையில் படுக்கவில்லை, நோயில் இருக்கவில்லை, ஒரு நிமிடத்தில் அவருடைய மரணம் முடிந்துவிட்டது. இது போன்று வாழ்ந்து மறைந்த தலைவர் தமிழ்நாட்டுக்கு பெரும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை 3வது ஜனாதிபதியாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் அவரை பொறுத்தளவில் இந்த மண் உள்ளளவும் அவருடைய புகழ் நிலைக்க வேண்டும் என்று கேட்டு விடுவிரிய நன்றி.